ஸ்கூல் இருக்கும்போதாவது ஒரே ஒரு ஸ்நாக் ஒரு லஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுமான்னு கேட்பாங்க. பட் இப்போ லீவ் விட்டதுலேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. இன்றைக்கி நார்மல் செட்டு தோசை, ஒரு ஆம்லெட், ஒரு ஸ்பெஷல் சட்னி மட்டும் பண்ணி இன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ இது பண்ணுறதுக்கு செட்டு தோசை நம்ம நார்மலாக ஊற்றுற குண்டு தோசை நல்லா புசு புசுன்னு 2 ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு சட்னி 5 பிஸ்தா, ஒரு கையளவு கருவேப்பிலை, அதில் ஒரு சின்ன பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகா, பச்சை மிளகா, உப்பு, தேங்காய் எண்ணெய் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமானதுனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அது ஒரு ஆம்லெட் மேலே வச்சு அது மேலே கொஞ்சம் இந்த சட்னி அண்ட் அகைன் அதுக்கு மேலே ஒரு செட்டு தோசை வச்சா சூப்பர் டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான தோசை பர்கர் ரெடி.